என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கமாக தெரிவிக்கிறது தான் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் 2 உதவிகளை வழங்க போகிறோம். அது யார் யாருடைய உதவிகள் அப்படின்றத பார்த்துருவோம். அதே மாதிரி என்னட்ட உதவி தந்த உறவுகள் இருக்கிறீங்க. இப்போ இப்படி ஒவ்வொரு நாளுமே தொடர்ச்சியாக சில வேலை திட்டங்கள் நடந்த இடங்களே போய் பதிவு செய்யாமல் இருக்குது. அப்போ ஒவ்வொரு இடங்கள் அப்படி கட்டமாக கொடுத்து கொண்டு வாரன். இந்த 21, 22, 23, 24 இதெல்லாம் தொடர்ச்சியாக வேலை உள்ள ஒரு நாட்களாக இருக்குது. ஏற்கனவே இவ்வளோ நாளுக்கு முதல் தரப்பட்ட உதவிகள். அப்போ அதை கட்டாயம் செய்தே ஆகணும். அப்போ அதைத்தான் இன்றைய தினமும் இது நீண்ட நாளுக்கு முதலே தந்திருந்த ஒரு உதவி. அப்போ இது இன்றைக்கும் செய்தே ஆகணும்ன்றதால எடுத்த ஒரு பதிவுகள் அப்படி அங்கங்கே இருக்குது. கொஞ்சம் பிந்தி போனால் பார்க்குற உறவுகள் குறை நினைக்காதீங்க. அந்த டைமுக்கு போடையில அந்த டைமுக்கு அது பதிவு செய்யலை என்னன்னு சொல்லி உண்மையிலேயே எல்லாமே அப்படி செய்து கொண்டு வரேன். கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறதால அப்படியே முடிச்சிடுவேன். இந்த மாதத்துக்குள்ளே எல்லாமே கம்ப்ளீட் ஆயிரும். நார்மலாக கொடுத்து முடிச்சிடுவேன். அதை சரியாகவும் செய்யணும். நம்ம இல்லாமல் வேறு ஆக்களை விட்டு அப்படி செய்கிறத நான் விரும்புகிறதில்லை. அதில் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கணும். அதை வேறு ஆக்கள் போய் செய்யக்குள்ள அதை யார் பொறுப்பெடுக்கிறன்ற ஒரு பிரச்சனை வந்துடும். அப்போ அதாலேயே அதை நான் தவித்து விடுறது. இன்றைய தினம் யார் யாருடைய உதவிகளை வழங்க போகிறோம் அப்படின்றத பார்த்துருவோம். 29வது ஆண்டு நினைவு விழா 29வது ஆண்டு நினைவு விழா 21/4/2024 இன்றைய தினம் தம்பு திருஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடியவர் எங்களுடைய பகுதியில் விசுவமடு 12ஆங்கட்டை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்திருக்கிறார். பலசரக்கு கடை வச்சுருந்துருக்கிறார். 29 ஆண்டுகளுக்கு முதல் இறந்துட்டார். இப்போ அதுக்கு முதலண்டா பாருங்கள், இந்த கால பகுதியில் அவர் இந்த விசுவமடுவில் கடை வச்சுருந்திருப்பார் அப்படி என்று சொல்லி கடை நடத்தி இருந்திருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள் லண்டனில் இருக்கிறோம். ரவி என்று சொல்லக்கூடியவர் என்னோட தொடர்பு கொண்டு இந்த உதவியை வழங்கியிருந்தார். இன்றைய தினம் கட்டாயம் அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி 21/4/2024 21/4/2024 முதலாம் ஆண்டு நினைவு நாள் கந்தையா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது நினைவு தினம். அந்த நினைவு ஆண்டு நினைவு. இப்போ அதுலேயும் ஒரு சிறப்பான உதவியை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய பிள்ளைகள் பிரான்ஸில் இருந்து அவருடைய பிள்ளைகள் ஆசைப்பட்டிருந்தார். சுகீர்தான்னு சொல்லக்கூடிய அக்கா என்னோட உதவியை ஏற்கனவே வழங்கினவா. அவள் அந்த அங்கே நடக்கிற நிகழ்வுகள் இப்போ ஃப்ரான்ஸில் ஒரு கல்யாண வீடு இதுன்னு சொல்லி தமிழ் ஆக்கள்கிட்ட நிகழ்வு நடக்குதுன்னு சொன்னால் அந்த இடத்துல அப்பன் சுட்டு அவாவும் அவரோட கணவரும் அப்பன் சுட்டு அந்த உடனே அந்த இடத்துல கொடுப்பினோம். அப்படி நிகழ்வுகளில் கலந்து கொண்டு அங்கே இருந்து கிடைக்கிற பணத்திலேருந்து ஒரு பகுதி பணத்தை எங்களுடைய உறவுகளுக்கு உதவி செய்கிற ஒரு உறவுகள் என்னோடாக முதலும் உதவியை செய்தவா. பவாட உதவியை தான் இன்றைய தினம் வழங்க போகிறோம். ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பாட்டோட நாங்கள் உதவிக்குள்ளே போவோம். புட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். புட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். திக்கட்டு மருளாட்சி புரிகின்றவன் தான் தோன்றீஸ்வரராய் தெரிகின்றவன் தான் தோன்றீஸ்வரராய் தெரிகின்றவன். புட்டுக்கு மண் சுமந்த பெருமானார் இந்த கொக்கட்டி சோலையிலே உருவானார். வாங்க உதவியை வழங்குவோம். வாங்க உதவிக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு கட்டில் கொஞ்சம் சோறை வச்சு காட்டுறானே அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒன்றுமில்லை, காகத்துக்கு சோறு வச்சா நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காகம் வந்திருந்தது. அப்போ அதுக்காக சாப்பாடு வச்சது. சரி வாங்க, இன்றைய தினம் 29வது ஆண்டு நினைவு 12ஆங்கட்டை விசுவமடுவில் வசித்து வந்த தம்பு திருஞான சம்பந்தர்னு சொல்லக்கூடியவருடைய 29வது ஆண்டு நினைவு. அவருடைய அந்த 29வது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக அவருடைய மனைவி பிள்ளைகள் தம்பு திருஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடியவருடைய மனைவி பிள்ளைகள் இணைந்து ஒரு உதவியை வழங்கி இருந்துச்சுன்னா அவை ஆரம்ப காலத்தில் எங்களுடைய பகுதியில் தான் இருந்திருக்கணும். விசுவமடு 12ஆங்கட்டைன்னு சொல்லுவோம். அந்த விசுவமடு 12ஆங்கட்டையில் அவர் கடையொண்டு வச்சிருந்திருக்கிறார். 29 வருடங்களுக்கு முதல் கடை வச்சு நடத்தி இருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள் இப்போ லண்டனில் இருக்கணும். இப்போ அவரை நினைவுபடுத்துகிற விதமாகவும் அவருடைய அந்த 29வது நினைவில் எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகள் புன்னை நீராவி இந்த விசுவமடு இந்த பகுதியில் உள்ள உறவுகளுக்கு
பொதி வளங்கள், அதே மாதிரி சாப்பாடு, அழகான சமைத்த சைவ உணவை வந்து சமைத்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். உண்மையிலேயே இந்த நிகழ்வு வந்து நான் ஆரம்பத்தில் இருந்து எடுத்து செய்கிறது. இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சாதாரணமாக உதவியை வந்து ஒரு ஆளுக்கு போய் கதைச்சி கொடுக்குறதுன்றது வந்து ஒரு ஈஸியான வேலை. ஆனால் இதை வந்து நாங்கள் ஒழுங்குபடுத்துறதுன்றது வந்து ஒரு பெரிய வேலை திட்டமாக வந்து காணப்படும். என்றால் அப்படியே இருந்து அதுக்குரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து ஆக்களை வந்து ஒரு நிகழ்வு செய்தால் எவ்வளோத்துக்கு வந்து இருக்குமோ அது மாதிரி இருக்கும். நிகழ்வு முடிஞ்சால் அந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த குடும்பத்தினருக்கு எப்படி இருக்குமோ அதுபோல் ஒரு இது வந்து காணப்படும். காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தா அதை ஒழுங்குபடுத்தி செய்கிறது. அப்படி இருந்தும் எங்களுடைய உறவுகள், நிறைய உறவுகள் இதால் வந்து பயனடையினம். அப்படின்றதால வந்து நம்மளோட நோக்கம் என்ன, எங்களுடைய மக்கள் வந்து பயனடையணும், மக்களுக்கு ஏதாவது பிரயோசனமான முறையில் பெற்றுக் கொடுக்கணும். அப்போ அதை வந்து கட்டாயம் செய்யணும். இப்போ எல்லாருக்குமே போய் பெரிய அளவில் உதவி பதிவு செய்து பெற்றுக் கொடுக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, முடியாது. எல்லாருக்குமே செய்ய முடியாது. ஆனால் பொதி வளங்கள் அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உதவியாக இருந்திருக்கணும். அந்த பொதி வளங்கள் நிகழ்வு வந்து உண்மையிலேயே தேவையுடைய மக்களை வந்து தெரிவு செய்து அவர்கள் உதவி கேட்கல, உதவி கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற மக்களை வந்து அவர்களுடைய பேர் விவரங்களை வந்து பதிவு செய்து வச்சிருக்கிறேன் நான். அப்போ இப்படியான பொதி வளங்கள் இப்படி ஏதாவது ஒரு நிகழ்வில் வந்து கொடுங்கன்னு சொல்லிக்குள்ளே அவர்களை அழைத்து எங்களுடைய இல்லத்துக்கு வந்து இந்த நேரம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பை வந்து அவர்களுக்கு கொடுப்பேன். அப்போ அந்த நேரம் அவர்கள் அந்த இடத்துக்கு வந்து அதை வந்து சிறப்பிப்பார்கள். அப்படித்தான் ஒவ்வொரு கட்டமாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற உறவுகளை வந்து கூப்பிடுறது. தனி சாப்பாடு மட்டும்னு சொன்னால் அதை சமைச்சு அவர்களுடைய பகுதியில் கொண்டே அதை கொடுக்குறத இப்போ நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் இப்போ நீண்ட தூரங்களில் இருந்தெல்லாம் வருவினம் மதியம் சாப்பாட்டுக்கு மட்டும் ஒரு நீண்ட தூரத்தில் இருந்து அவர்கள் அழைக்கிறது அப்படின்றது இந்த வெயிலான நேரத்தில் வந்து அழைக்கிறது அது ஒரு அழகான வேலை இல்லை. அதால் வந்து நம்ம அதை சமைச்சு கொண்டு போய் அவர்களுடைய இடங்களில் வந்து கொண்டே கொடுக்குறது அழகாக இருக்கும். அப்படின்றதால சாப்பாடு மட்டுமே வழங்குகிற நிகழ்வுகளை அவர்களுடைய ஊரில் போய் இப்போ எந்த ஊருக்கு நான் கொடுக்க போகிறோமோ அந்த ஊரில் போய் தெரிவு செய்து ஒரு இடத்த பொதுவான இடத்துல அவர்களை வர சொல்லி அந்த இடத்துல வந்து கொடுக்குறது. சமையலை வந்து ஒரு தேர்ச்சி பெற்றவர்களை வச்சு அதை தயாரிக்கிறது. அது உங்களுக்கு ஆரம்ப பதிவுகளையும் சொல்லியிருப்பேன். முதல் வந்து வந்த உறவுகள் எல்லாம் சேர்ந்து இணைந்து சமையலை வந்து செய்தது. அப்போ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தா கத்தரிக்காய் கருகி போச்சுது, பைத்தங்காய் முருகிட்டுது, அதுக்கு வாதாம் பொறுப்பு, இதுக்கு வாதாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிக்குள்ளே பார்த்தேன் இது வந்து சரி வராது. ஒரு ஆள்கிட்ட கையில் வந்து கொடுத்தா தான் உண்மையிலேயே அது அந்த சுவையை வந்து எதிர்பார்க்கலாம். அதுவும் இந்த கல்யாண வீடு சாமத்திய வீடுகளுக்கு சமைக்கக்கூடிய ஒருவர் வந்து ரஞ்சன் சொல்லக்கூடியவர் வந்து இருக்கிறார். இப்போ அவரை வந்து தொடர்பு கொண்டு சொன்னால் அவர் வந்து அதுக்குரிய ஏற்பாடுகளை அந்த டைமுக்கு வந்து செய்து தருவார். சாப்பாட்டை மிகவும் ஒரு சுவையான அற்புதமான உணவை வந்து தயாரித்து தர்றவர் எங்களுக்கு வழக்கமாகவே. அவருடைய உணவை வந்து இன்றைய தினம் தயாரித்து எங்களுடைய உறவுகளோடு சேர்ந்து அழகாக உண்டு மகிழ்ந்திருந்தோம். உண்மையிலேயே எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து இப்படி நிகழ்வை ஏற்பாடு செய்கிறது தான் விரும்புகிறது. கூடுதலாக வந்து அவர்கள் வந்து விரும்புகிறது என்னென்னு சொன்னால் இந்த வாழை இலையில் சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில உறவுகள் வந்து எங்களுடைய குணம் நல்ல தம்பின்னு சொல்லக்கூடியவர் வந்து சொல்லுவார், தம்பி இந்த பந்தியில் இருந்து நான் சாப்பிடணும், அதுதான் எனக்கு விருப்பம், இப்போ வந்து இருந்து சாப்பிடுவேன்ன்ற மாதிரி ஒரு ஆர்வமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். இங்கே வர்ற நேரம் தானும் இந்த மாதிரி சமையல் ஒழுங்குபடுத்தி எல்லா உறவுகளோடையும் இருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே அது வந்து ஒரு சந்தோஷம் அளிக்கும். எங்களுடைய வீடுகளில் வந்து சமைக்கிறத விட ஒரு கோயிலுக்கோ ஒரு பொதுவான இடங்களில் வந்து சமைக்கிறத வந்து சாப்பிடக்குள்ளே எல்லோரும் சேர்ந்து அதை எடுத்து சாப்பிடக்குள்ளே அதில் ஒரு தனி சுவை இருக்கும். அது எல்லாருமே அறிந்தது. தனியாக நாங்கள் வீட்டில் சமைச்சு போட்டு சாப்பிடக்குள்ளே அந்த மாதிரி இருக்காது. அது ஒரு தனி, அது என்ன ரகசியம் அப்படின்றது தெரியல, ஆனால் நல்லா இருக்கும். அந்த சாப்பாடு வந்து நல்லா இருக்கும். கோயிலில் வந்து வடி சாப்பிட்டாலும் சரி, பொதுவாக ஒரு பெரிய குழுக்களாக இணைஞ்ச ஒரு கோழி புக்கையோ இல்லை இன்னத்தை சமைச்சு போட்டு பிரித்து சாப்பிட்டாலும் உறவுகள் கூடி சாப்பிடக்குள்ளே அதில் ஒரு சுவை ஒன்று இருக்கிறது, நல்லா இருக்கும். அதே மாதிரி சின்ன பிள்ளைகளை கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டில் தனியாக இருக்க சாப்பிட மாட்டோம், அதுவே வேறு ஒரு 4 பேரோடு சேர்ந்து சாப்பிடுங்கன்னு சொல்லிக்குள்ளே சாப்பிடுவினம். அது மனிதன்கிட்ட இருக்கிற ஒரு இயல்பான குணம். அதே மாதிரி 80 பொதிகளை வந்து வழங்க சொல்லியிருந்தார்கள். 80 பொதிகளை இன்றைய தினம் வந்து வழங்கியிருந்தாங்க. 5000 ரூபா பெறுமதியான உலருணவு பொதிகளை வந்து 80 பேருக்கு வழங்கியிருந்தோம். அதே மாதிரி அழகான சைவ உணவு, ஐஸ்கிரீம், அதோடு சேர்த்து தண்ணி போத்தல், இதுகளை வந்து எங்களுடைய தம்பு சிவஞான சம்பந்தர் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த நிகழ்வை வந்து சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் உள்ள உறவுகளுக்கு வந்து இதை வந்து வழங்கியிருந்தாங்க.
பொதிகளை பெற்றுக்கொண்ட மக்கள் வந்து உண்மையிலேயே வந்து தங்களுக்கு இது ஒரு பெரிய உதவியாக இருந்தது என்று சொல்லி என்னிடம் வந்து தெரிவிச்சிருந்தார்கள். உண்மையிலேயே எல்லோருக்குமே ஒரு பொருளாதார நெருக்கடி வந்து இருக்குது. அப்போ ஒரு சிலரை மட்டும்தான் அவர்களுக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பதிவு செய்து உதவி செய்கிறது. ஆனால் இப்படி ஒரு பொதுவாக வழங்கைக்குள்ளே எல்லாருக்குமே அந்த உதவியை வழங்கின ஒரு உணர்வு சந்தோஷமும் வந்து ஏற்படும். எல்லாருக்குமே கஷ்டம். எல்லா உறவுகளும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறதுக்கு எங்களுடைய பகுதிகளில் வந்து சரியான ஒரு கஷ்டத்தை எதிர்கொண்டு கொண்டிருக்கணும். அதே மாதிரி போர் வரப்போது, போர் துவங்குது, பெட்ரோல் விலை ஏறப்போது அப்படின்னு சொல்லி வதந்திகளையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பரப்பி கொண்டிருக்கணும். இப்போ அதுலேயும் ஒரு அச்ச உணர்வு கொண்டு இருக்குது. இன்றைய தினம் கூட 3-2 செட்டில் வந்து பெட்ரோல் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். வழியே இப்போ பார்த்தா வாகனத்தில் பெட்ரோல் இல்லை. என்ன நடக்குது, என்ன நடந்து கொண்டிருக்கு இந்த உலகத்தில் அப்படின்றது வந்து தெரியலை. உண்மையிலேயே மனிதன் வந்து அறிவில் மேலோங்கி இருக்கிறான், அறிவு ரீதியாக வளர்ச்சி கண்டுட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் இன்று வரைக்குமே ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கொல்றதுக்காக இங்கே ஒரு இடத்துல காத்து கிடக்கிறது தான் நடந்து கொண்டிருக்கு. உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிற யுத்தங்கள் இந்த ஒரு நாடுகளை வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதுகள் எல்லாத்தையும் வச்சு நான் யோசிக்கிற விஷயம், உண்மையிலேயே மனிதனுக்கு அறிவு வளர்ச்சி வந்துட்டுதா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அவன் வளரையில் அவனை இன்னொரு சக்தி ஆட்சி புரிஞ்சு கொண்டிருக்கும். மனிதர்கள் எல்லாரையுமே வந்து இன்னொரு ஆற்றல் வந்து ஆட்சி புரியுது. அது தன்னுடைய தேவைக்கேற்ற மாதிரி மனிதர்களை வந்து பயன்படுத்துது. என்னென்று சொன்னால், இப்போ அறிவில் ஒரு மேலோங்கி தெளிவான நிலை, ஒரு மனிதரை இன்னொரு மனிதர் துன்புறுத்தக்கூடாது, கொல்லக்கூடாது அப்படின்ற உணர்வு. எல்லாரும் மனிதர்கள், எல்லாருக்கும் ஒரே மாதிரியான உணர்வுகள், ஒரே மாதிரியான எண்ணங்கள், குடும்பம், வாழ்க்கைன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதை எல்லாருமே, எல்லா நாட்டு தலைவர்களுமே அறிவினம். அப்படி இருந்தும் பல நாடுகளில் வந்து போர் நடக்குது, வன்முறை நடக்குது. அதை நிறுத்தப்படாமல் ஒருத்தரை இன்னொரு ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம்ன்ற மாதிரி 2 தலைவர்கள் அமைதியாக பேசிக்கொண்டால் அங்கங்கே நடக்கிற யுத்தங்கள், வன்முறைகள் எதுவுமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். அவ்வளோ உயிர்கள், அவ்வளோ குடும்பங்கள் நிம்மதியாக வந்து வாழும். அதை வந்து ஏன் இன்று வரைக்குமே யாரையும் யோசிக்கல அப்படின்றத பற்றி நான் கடுமையாக வந்து 21/4/2024 21/4/2024 முதலாம் ஆண்டு நினைவு நாள் யாருடையதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தையா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவருடைய முதலாவது ஆண்டு நினைவு. அவருடைய பிள்ளைகள் வழங்குபவர்கள் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பிள்ளைகள் பிரான்ஸில் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா, நேற்றைய தினம் ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து கிளிநொச்சி பகுதியில் இயங்கி கொண்டிருக்கிற ஒரு முதியோர் இல்லத்துக்கு சாப்பாடு வந்து வழங்கி இருந்துச்சுன்னா, முதியோர்களுக்கான மதிய உணவு, அவர்களுக்கு தேவையான ஜோக்கெட் அப்படின்னு சொல்லி அதுகளை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா, அதோடு சேர்த்து முதியவர்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்கு ஆடைகளை வந்து, புது ஆடைகளை வந்து வழங்க சொல்லியிருந்தா. அப்போ அதைத்தான் இன்றைய தினம் வந்து வழங்க போகிறோம். பிரான்ஸில் இருந்து அவருடைய பிள்ளைகள், யாருடைய பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கந்தையா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவருடைய பிள்ளைகளால் வந்து வழங்க சொல்லி இருந்துச்சு. நம்ம முதலாம் ஆண்டு நினைவில் 21/4/2024 பிள்ளைகள் வந்து அவருடைய ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக வழங்க சொன்னது. 20/4/2024 நேற்றைய தினம்தான் கந்தையா சுப்பிரமணியம் என்று சொல்லக்கூடியவருடைய அந்த முதலாவது ஆண்டு நினைவு. அந்த முதலாவது ஆண்டு நினைவை சிறப்பிக்கிற விதமாக தான் இந்த உதவி வந்து தரப்பட்டது. அப்போ நேற்றைய தினமே ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாடு வந்து வழங்கியிருந்தாங்க. அவருடைய அந்த முதலாவது ஆண்டு நினைவில் சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு முதியோர் இல்லத்துக்கு வந்து சாப்பாட்டை வந்து வழங்கியிருந்தோம். அதே மாதிரி 29 பேருக்கான ஆடைகளை வந்து வழங்குங்க. 12 ஆண்களுக்குரிய ஆடைகளும் மிகுதி வந்து பெண்களுக்குரிய ஆடைகள், 29 பேருக்கான ஆடைகளை வந்து வேண்டியிருந்தனால். அப்போ அதை எங்களுடைய இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொண்ட உறவுகள், வயதானவர்களை வந்து சரியாக தெரிவு செய்து அவர்களுக்கு வந்து இன்றைய தினம் அதை வந்து வழங்கியிருந்த நான் எங்களுடைய மக்களுக்கு. அதைத்தான் வந்து பார்க்குறீங்க. ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே வந்து செய்ய முடியாது. அந்த வகையில் வந்து இந்த உதவிகள் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு உறுதுணையாக இருக்கிறது எங்களுடைய உறவுகள். என்னுடைய வீடியோக்களை பார்த்து ஆரம்பத்தில் இருந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து மீண்டும் மீண்டும் தெரிவித்து கொள்ளுவேன். உங்களுக்கும் இதில் வந்து பெரிய பங்கு இருக்குது அப்படின்றத வந்து ஆரம்பத்திலேருந்தே சொல்லி கொண்டிருக்கிறேன். நான் இன்றைய தினமும் வந்து ஒவ்வொரு நாளுமே நிம்மதியாக வந்து போய் படுப்போம். நம்ம எத்தனை பேருக்கு பிரயோசனமாக இருந்திருக்கிறோம் இந்த உலகத்தில், வந்து நம்மளால் எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான் தேவை. ஒவ்வொரு நாளுமே ஏதோ ஒரு உதவியை வந்து பெற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு சிறப்பான உதவியை வந்து எங்களுடைய மக்களுக்கு வந்து பெற்றுக் கொடுத்தேன் அப்படின்ற ஒரு நிம்மதியோடு படுத்து நித்திர கொள்ளுவன். வேறு என்ன, நன்றி.